என்னது? யாரு தலைவா? அதெல்லாம் நம்ம போய் என்னன்னு கேக்குறது? அவருக்கு ஏதோ அவருக்கு லைட் அவர் மேல இல்ல இல்ல தலைவா, இங்க பாருங்களேன். இப்போ எனக்கு வந்துட்டு இவர் ரொம்ப க்ளோஸ், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸ். இவங்க ஏதோ பேசுறாங்க என்னை பத்தி, ஏன்டா சொன்னு கேட்கலாம். எனக்கு அன்னைக்கு நான் அப்ப பார்க்கும்போது அவரை நான் பார்த்தேன். அப்புறமா யாருன்னே தெரியல. அவர்கிட்ட நான் என்னன்னு போய் மறுப்பு தெரிவிக்கிறது? அங்க நடந்தது என்னங்கிறது தெரியும். நானும் சிம்பு சாரும் என்ன ஷேர் பண்றோங்கிறது தெரியாது. இப்ப நீங்க நானுமே இங்க நல்லா பேசுறோம். தெய்வமே நான் இங்க பேசுவேன். அவன் யாரோ அசிங்கமா பேச நினைச்சுப்பான். இதுல பதில் சொல்லணும் வேணாம். அவருக்கு தெரியாது நானும் சிம்பு சாரும் யாருன்னு தெரியாதுல்ல. அது என்னன்னு தெரியாதுல்ல. வேடிக்கை பாக்குறவங்க ஏதோ நினைச்சுக்கிறாங்க. விட்டுறணும் தலைவா. அவருமே ஏதோ ஒரு இதுல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏதோ பேசுறாரு. எல்லாமே டஃப் தான் தலைவா. எது வந்தாலுமே ஈஸி கிடையாது தலைவா. அந்தந்த களத்துல அந்தந்த விஷயங்கள் கஷ்டம். ஈஸியா எதுவுமே பண்ணிட முடியாது. ஆமா, டஃப் தான், எல்லாமே டஃப் தான். ஆனா பிராக்டிஸ் ஆகும், டஃப் பழகி போகும். அதான் விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமே தவிர டஃப்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும் தெரிய வரும். அதுதான் தலைவா. எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆமா, அதுதான் தலைவா. என்னைக்கும் எங்க அப்பா அம்மா போட்ட புஷ்பம் பூ இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது. ஆக்சுவலா அதான் உண்மை. இல்ல கவின்னு ரொம்ப ஏங்க எல்லா ஆக்டர்ஸுமே வந்துட்டு ஸ்கிரிப்ட் கேட்டா அதை ஸ்க்ரூ பண்ணுவாங்க தான். ஏன்னா அது அவங்களுக்கு எவ்வளவு கரெக்டா இருக்கணும்னு தெரியும். ஏன்னா அவங்க மேல பணம் போடுறாங்க. அந்த பணம் ப்ரொடியூசருக்கு போய் திருப்பி போகணும். அவங்க அடுத்த ஸ்டெப் முன்னாடி போகணும். இவ்வளவு மண்டைகள்ல ஓடுற விஷயம். உடனே அதை அதை ஓகே சொன்னது வந்துட்டு எனக்கு அது பெரிய பிளெஸிங் தான். ஆனா அது கவின்னு கிடையாது. எனி ஆக்டர் ஒரு 2-3 டிராஃப்ட் போகும், 2-3 தடவை அவங்க எல்லாருமே கேட்பாங்க தான். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஷிப்பால ஒரு காலில் என்னோட ஃபோன் எடுத்துட்டாரு, அவ்வளோதான். தவிர அதுக்கப்புறமா இது எப்படி வரும் அது எப்படி வரும் டீட்டெயிலிங் பண்ணிட்டு தான் இருந்தோம் எல்லாருமே.